எப்போ முழிக்கிறோம், எப்போ தூங்குறோம், எப்போ வாழ்கிறோன்னே தெரியல. சில பேர் வந்து உயிரோடு இருக்கிறான்னு கேட்குறாங்க. டூ மச் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா என்னடா நீ என் பிள்ளையை கிடைக்கிறான்னு வச்சுக்காதீங்க. வர வழியில் நான் ஒரு சமபெரிய காமெடி பண்ணிட்டேன். அப்படியே பேசிக்கிட்டே நான் வந்து தப்பான ரூட்டில் போயிட்டேன். நல்லா லைக் சாப்பிடுங்கன்னா நான் என்ன சாப்பிடுங்கன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். தப்பான விஷயத்தெல்லாம் சாப்பிட்றாதீங்க. ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் அதெல்லாம் நம்மளை வந்து தூண்டும். அதெல்லாம் நண்பர்கள் எல்லோரும் போயிருக்காங்க நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல் வந்து vlog வந்து வருது. ஸோ அவங்கள தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எக்மோரில் வந்து அந்த ட்ரெயின் கொஞ்சம் வந்து சம்திங் லைக் ரெனோவேஷன் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ட்ராக்ஸு. ஸோ அதனால் எல்லாருமே கஷ்டப்படுறோம் காலேஜுக்கு போகிறதுக்கு. ஸோ அதனால் நான் வந்து பச்சையப்பாஸ் காலேஜ் மெட்ரோ வரைக்கும் வந்துட்டு அங்கே வந்து நம்ம வந்து இப்போ வந்து நடந்து போயிட்டுருக்கோம் காலேஜுக்குள்ள எல்லாம் காலேஜுக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து என்னோடய காலேஜ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பிகாஸ் நீங்கள் எல்லோரும் தமிழில் பார்த்துருப்பீங்க. காலேஜ் வந்து முடியவே போகுது, எப்படா சேர்ந்த மாதிரி இருக்குது. கடைசியில் காலேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ நேற்று வந்து எங்களுக்கு வந்து காலேஜ் வந்து ஃபேர்வெல் நடந்துச்சு. அண்ட் அந்த ஃபேர்வெல்லில் வந்து ரொம்ப பெருசாக நடக்கலைனாலும் அந்த ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சுடா, நீங்கள் வந்து அவ்வளோதான் உங்கள் காலேஜ் லைஃப் முடிஞ்சிருச்சுடா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு மெமரியை வந்து க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டாப்புல. லைக் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் இயர்ஸ் பசங்கள்லாம் வந்து ஒரு ஏவி மாதிரி பண்ணி நிறைய கேம்ஸ்லாம் வச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு. என்னோடய ஒரு விஷயம் ஃப்ரம் மை காலேஜ் லைஃப் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போ வரீங்களோ சரி, எப்போ போகிறீங்களோ சரி, காலேஜ் லைஃபாக இருக்கட்டும், ஸ்கூல் லைஃபாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மேக்ஸிமம் வாழ்ந்துருங்க. ஏன்னா ஸ்கூல் லைஃப்பை விட காலேஜ் லைஃப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. பிகாஸ் நான் வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் வீடு கிட்ட தான் ஸ்கூலு. ஸோ அதனால் கிட்ட போய் பழக்கமாகி ஒரேடியாக இவ்வளோ தூரமாக வரேன்ல. ஸோ அதுவே எனக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. பட் போக அந்த பழக்கம் வந்ததுனால அது வந்து அவ்வளோ பெருசாக எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகலை. அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் மேட்டராக இருந்துச்சு. பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் விட்டு வெளில வந்து போகிறது தான் உங்களுக்கு ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்னதுன்னு தெரியும். அதுக்கும் மேலே நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் லைஃப் வெளியே வந்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே நீங்கள் வந்து அமைச்சிக்கணும். பிகாஸ் நவம்பர்லேருந்து எங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ரோடு க்ராஸ் பண்ணணும். நேராக போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தால் லாயலா காலேஜ். ஸோ லாயலா காலேஜ் தான் நம்ம ரோடு காலி ஆகிடுச்சு. ரோடு க்ராஸ் பண்ண ஃபோன் பண்ணுறாரு. எப்போ ரோடு க்ராஸ் பண்ணியாச்சு. அந்த இடத்துல ஒரு ஜீப்ரா கிராசிங் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ ஓகே ஃபைன், சிக்னல் நல்லா ஸ்ட்ராங்காக தான் போட்டுருக்காங்க. ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். ஸோ நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் லைஃப்பை எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவளுக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணதவங்க சில பேர் வந்து காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணவங்க காலேஜ் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்காது. சில பேருக்கு வந்து காலேஜ் லைஃப்பும் சூப்பராக இருக்கும், ஸ்கூல் லைஃப்பும் சூப்பராக இருக்கும். சில பேருக்கு ஸ்கூல் லைஃப்பும் சூப்பராக இருக்காது, காலேஜ் லைஃப்பும் சூப்பராக இருக்காது. ஸோ எல்லா காம்பினேஷன்ஸையும் நான் வந்து சொல்லிட்டேன்ல. ஸோ என்னோடய இதில் வந்து சினாரி என்னதுன்னா, ஸ்கூல் லைஃப் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், ஃபேப்லெஸ், ஒண்டர்ஃபுல், மார்வலஸ், ஃபேன்டாஸ்டிக், எவ்வளோனாலும் சொல்லலாம். பட் காலேஜ் லைஃப் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக நான் வந்து என்னோடய எஃபர்ட்ஸ் நான் வந்து போடல மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் இது வந்து ஒரு ரீசனாகவே சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் நான் வந்து ரொம்ப க்ராஸ் பண்ணி வர்றதுனால என்னால் வந்து மேக்ஸிமம் எல்லா விஷயத்தையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அண்ட் இன்னொரு மேஜர் ரீசன் என்னால் வந்து டிஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, நான் பர்சனலாக சூஸ் பண்ணது வந்து எனக்கே வந்து இல்லை நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு இல்லை, பெட்டராக ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாமே இருந்துச்சு. என்னதுன்னா, தப்பி தவிர நான் வந்து ஈவினிங் ஷிஃப்ட் எடுத்துட்டேன். ஸோ ஈவினிங் ஷிஃப்ட் எடுத்ததுனால, அதாவது மார்னிங் ஷிஃப்ட் எடுத்தவங்களுக்கு வந்து அவங்க வந்து காலையில் ஏஞ்சிருப்பாங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே ஏஞ்சிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏஞ்சாச்சும் ஒரு பழக்கம் வந்திருக்கும். ஸோ ஏஞ்சி அவங்க வந்து காலையில் காலேஜ் முடிச்சுட்டு 1 o'clock அவங்களுக்கு காலேஜ் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க பார்ட் டைம் போகலாம், கோர்ஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் அவங்க வாழ்கிறாங்க. எனக்கு வந்து நான் வாழ்கிறேனானே தெரியல. பிகாஸ் எப்போ ஏந்திரிக்கிறோம், சூரிய வெளிச்சத்தை சூரியன் உதைக்கிறத பார்க்குறோமா, எனக்கு வந்து நான் வாழ்கிறேனானே தெரியல. பிகாஸ் எப்போ ஏந்திரிக்கிறோம், சூரிய வெளிச்சத்தை சூரியன் உதைக்கிறத பார்க்குறோமா, ஒன்றுமே தெரியல சீரியஸ்லி. அண்ட் அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே இல்லை. லைக் எதுக்குடா போகிறோம், லைக் படிப்பை பற்றி சொல்ல, லைக் அந்த ஒரு டைமிங் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? லைஃபே மாறி போச்சுன்னு தான் சொல்லலாம். லைஃப் மீன்ஸ் அந்த 3 years கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா
எப்போ முழிக்கிறோம், எப்போ தூங்குறோம், எப்போ வாழ்கிறோன்னே தெரியல. சில பேர் வந்து உயிரோடு இருக்கேடான்னு கேட்குறாங்க என்ன. ஏன்னா நான் எப்போ வரேன் எப்போ போகிறேன்னே தெரியலை, எனக்கே தெரியலாம் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் தயவு செய்து நீங்கள் உங்களோட ஷிஃப்ட் சூஸ் பண்ணும்போது பார்த்து யோசிச்சு நிதானமாக சூஸ் பண்ணுங்க. ஒன்றும் டைம் இல்லை, பிகாஸ் இப்போ 12th எக்ஸாம் நிறைய பசங்க வந்து எழுதிட்டு வந்திருப்பீங்க. அண்ட் லாயலாக டெஃபினெட்லி நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும். ஸோ ஐ விஷ் யூ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். பட் அதான் நான் சொல்கிறேன்ல, அவங்க ஸ்கூலில் சில பேர் வந்து ஃபுல்ஃபில்லாக வாழ்ந்துருக்க மாட்டீங்க. அண்ட் உங்கள் காலேஜுக்குள்ளேயாச்சும் ஜஸ்ட் என்ஜாய் யுவர் லைஃப். எவ்வளோ முடியுமோ அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, ஓகே இட்ஸ் ஃபைன், அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. பட் சில விஷயத்தில் வந்து டூ மச் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா, என்னடா நீ என் பிள்ளையை கிடைக்கிறேன்னு வச்சுக்காதீங்க. யாராச்சும் பேரண்ட்ஸ் வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் தப்பான அட்வைஸ் நான் கொடுக்கல, ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த விஷயம் பண்ணணும் எந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்ட்டு நீங்கள் ஸ்கூலில் கிடையாது இனிமேல், ஓகேவா? ஸோ நோ மோர் ஸ்கூல் கிட், யூ ஆர் அன் அடல்ட். காலேஜ் வந்துட்டீங்க. ஸோ அதனால் எங்கள் அம்மா அப்பா சொல்லி தான் நான் இதெல்லாம் செய்வேன் அந்த மாதிரி இருக்காதீங்க. அட் த சேம் டைம் எங்கள் அம்மா அப்பா கிட்ட மறைச்சி சில விஷயத்தை நான் வந்து செய்வேன் ஆனால் நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட்டே வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் பிடிக்காது, எங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் பண்ணால் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெலாம் பண்ணாதீங்க. அதை தவிர்த்துட்டு என்ஜாய் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், வெளில போங்க, சாப்பிடுங்க. எவ்வளோ முடியுமோ லைஃப்பில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிடுங்க. லைக் சாப்பிடுங்கன்னா என்ன சாப்பிடுங்கன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். தப்பான விஷயத்தெல்லாம் சாப்பிட்றாதீங்க. ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் அதெல்லாம் நம்மளை வந்து தூண்டும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் எதுனா, உங்களோட ஃபிசிக்கை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். இஃப் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா அது வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஆத்லீட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் காலேஜில் போய்ட்டு எல்லா இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், எல்லா ஆக்டிவிட்டீஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியுமோ, எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுங்க. பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த பிரிட்ஜு க்ராஸ் பண்ணி தான் ட்ரெயின் வரும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ராக் வந்து ப்ராப்ளமாக இருக்கிறதுனால ட்ரெயின் வரலன்னு இல்லை, ஃப்ரீக்குவன்சி கம்மியாக இருக்குது. ஸோ இதை தாண்டி அங்கே தான் நம்ம லோயலாக கல்லூரி இருக்குது. ஸோ அந்த கல்லூரிக்கு தான் நம்ம போகிறோம். ஏவா இதே போர்க்கிழமாக இருக்குடா. பட் இன்னும் 4 டேஸில் எங்களுக்கு இன்னும் 3 டேஸில் காலேஜ் முடிஞ்சிருது. ஸோ இத்தனை நாள் வரல, சரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஐயோ காலேஜ் விட்டு போகிறோமேன்னு. பட் இட்ஸ் ஃபைன், லைஃப் ஆல்வேஸ் கோஸ் ஆன். ஒரு இடத்துல நின்றுருக்காதீங்க, ஜஸ்ட் கீப் ஆன் மூவிங். அண்ட் அடுத்ததாக என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து டிசைட் பண்ணி வச்சுருங்க. பிகாஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டைம் ஃபார் 12th ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் கிராஜுவேட்ஸ். வர வழியில் நான் ஒரு பெரிய காமெடி பண்ணிட்டேன். அப்படியே பேசிக்கிட்டே நான் வந்து தப்பான ரூட்டில் போயிட்டேன். நல்ல வேலை நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன், ஐயோ இந்த வந்து நம்ம வந்ததே கிடையாது, இல்லை நான் என்னது எங்கேயோ போயிட்டுருப்பேன். ஸோ யா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் டைம். நான் அவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன், என்ஜாய் யர் லைஃப், ஸ்டே சேஃப், உடம்ப பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டாக்ஸு, ஷேர்ஸு, ஸோ இதில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் என்ன தான் நம்ம வந்து வேறு விஷயத்தில் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சாலும் எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீ எவ்வளோ தான் 1 கோடி 10 கோடி கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கோ, எவ்வளோ நாள் சம்பாரிச்சிக்கோ, எவ்வளோ நாள் வேலை செஞ்சுக்கோ, பட் உன் வாழ்க்கையிலேயே நீ ரொம்ப முக்கியமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது உன் ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. ஸோ ஆஸ் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அண்ட் நீங்கள் என் சேனலில் வந்து கன்சிஸ்டன்ஸாக வீடியோ பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து எப்போவுமே எனக்கு வந்து சாப்பாடு விஷயத்தில் மட்டும் காம்பன்சேட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதனால் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் அதை விட ஹெல்த் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ உடம்பை எவ்வளோ முடியுமோ பார்த்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நான் மறுபடியும் அதே விஷயத்தை ஏன் சொல்கிறேன்னா, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ தயவு செய்து உங்கள் உடம்பு ரொம்பவே முக்கியம், ரொம்ப முக்கியம். அண்ட் கீப் இட் ஆஸ் சேஃப் ஆஸ் பாசிபிள். அண்ட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிஸ்னஸ் பீப்புள்கிட்டலாம் நான் வந்து பர்சனலி பேசியிருக்கேன். அண்ட் அவங்க சொல்கிற முக்கியமான விஷயம் என்னதுன்னா, நீங்கள் உங்களோட உடம்பை பார்த்துக்கிட்டா தான் உங்களால் உங்களோட பிஸ்னஸை பார்த்துக்க முடியும், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்துக்க முடியும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் முதல்ல இருக்க வேண்டியது உங்களோட ஹெல்த் தான். ஸோ அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ உடம்பை பார்த்துக்கோங்க. என்ஜாய் யர் டே, என்ஜாய் ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் அண்ட் என்ஜாய் யர் ஃப்யூச்சர் லைஃப். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு
சம்திங் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். ஸ்டர்லிங் ரோட் நெல்சன் பாலிகன் ரோட் க்ராஸ் பண்ணி ஸ்டர்லிங் ரோட் கிட்ட போயிட்டுருக்கோம். அண்ட் எஸ் நீங்கள் லோயாலா காலேஜ்க்கு வரதா இருந்தீங்கன்னா வெல்கம் யூ ஆல் டு லோயாலா காலேஜ். I am signing off from Loyola College.